ஒரு நிமிஷம் இத கவனிங்க. மெதுவா மேலிருந்து விழும் இந்த உப்புத் துகள்கள் பார்க்க சாதாரண வெள்ளை நிற கல் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த சின்னஞ்சிறிய துகள்கள் தான் நம்ம உயிரையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையிலேயே மனித குலத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு ரகசிய சக்தி இந்த உப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் உப்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சும்மாவா சொன்னாங்க. ஆனா நாம ஏன் உப்பை இவ்ளோ தேடி தேடி சாப்பிடுறோம்? இது வெறும் நாக்கு சுவைக்காக தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முற்றிலுமான தவறு. உப்பிற்கான இந்த தேடல் நம் உடலோட ஆழமான ஒரு பயாலஜிக்கல் தேவையிலிருந்து பிறகுற ஒரு மிகப்பெரிய கட்டாயம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த அலசல்ல நம்ம ரொம்பவே ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த சுவையின் ரகசியத்துக்குள்ள போவோம். நம்ம நாக்குல நடக்கிற அந்த மாயாஜாலம் என்னன்னு பாப்போம். வேதியியல் படி பார்த்தா உப்பு அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு, அதாவது சோடியம் மற்றும் குளோரின் அணுக்களோட ஒரு கலவை. சுவை நிபுணர் கோட்னி வில்சன் இது ரொம்ப அழகா விளக்குறாரு. நம்ம நாக்குல இருக்கிற செல்கள்ல சோடியத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிற சில பிரத்யேகமான கதவுகள் இருக்கு. சோடியம் வந்த உடனே இந்த கதவுகள் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி திறந்து நேரா நம்ம மூளைக்கு மின் சமிக்ஞைகளை, அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை அனுப்பி வைக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உப்பு சப்பேன்று இருக்கிற உணவுக்கு மட்டும் சுவை தர்றதில்ல, இனிப்பு கசப்பு மாதிரி மத்த சுவைகளையும் அது தூக்கி காட்டுது. இது எப்படி நடக்குதுங்கிறது நிபுணர்களுக்கே இன்னும் முழுசா பிடிபடாத ஒரு மர்மமா தான் இருக்கு. ஒருவேளை இது நம்ம சுவை செல்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை மாற்றி அமைக்கலாம், இல்லனா நம்ம மூளை அந்த சிக்னல்களை புரிஞ்சுக்கிற விதத்தையே முற்றிலுமா மாத்தலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் சுவை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா உப்பு இல்லனா உயிர் இல்ல அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான பயாலாஜிக்கல் ஆபத்து. அத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்போட தினசரி ஆற்றல்ல, அதாவது எனர்ஜில 1/3 வெறும் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிற நம்ம செல்களோட இயக்கத்துக்காக மட்டுமே செலவிடப்படுது. இது எப்படின்னா, ஒரு பெரிய அணையில தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை தொடர்ந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி சோடியத்தை செல்களிலிருந்து வெளியேற்றுற ஒரு பிரம்மாண்டமான தொடர் செயல்முறை. நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜோயல் கீர்லிங் சொல்றத இங்க நாம கட்டாயம் கவனிக்கணும். இந்த சோடியம் அயனிகளோட மின் அழுத்தம் மாற்றம்தான் உங்க இதயத்தையே துடிக்க வைக்குது. அது மட்டும் இல்லனா நம்ம உடம்புல செல்கள் இயங்காது, உறுப்புகளெல்லாம் வீங்கிடும். இத சாதாரணமா கடந்து போக முடியாது. உங்க இதயம் இப்ப துடிச்சிட்டு இருக்கிறதுக்கே இந்த உப்பு தான் காரணம்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள. இதுல இன்னும் ஒரு அதிர்ச்சியான உண்மையும் இருக்கு. நம்ம உடம்புல சோடியம் அளவு ரொம்ப கடுமையா குறைஞ்சா என்னாகும்னு நினைக்கிறீங்க? நம்ம மூளை வீங்கி மண்டையோட்டின் அடியில இருக்கிற ஃபோரமன் மேக்னம் அப்படிங்கிற ஒரு சின்ன துளை வழியா மெதுவா கசிய தொடங்கிடும். இது மரணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நிலை. அதனால உப்பு சாப்பிடுறது அப்படிங்கிறது வெறும் விருப்பம் கிடையாது, அது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். மனிதர்களை விடுங்க, இயற்கையில விலங்குகள் இந்த உப்பை எப்படி தேடி அலையுது அப்படிங்கறத பார்த்தா நமக்கே சிலிர்க்கும். காடுகளுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. மாமிச உண்ணிகளுக்கு, அதாவது வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குகளுக்கு அந்த இரையோட திசுக்கள்ல இருந்தே சுமார் 0.9% சோடியம் குளோரைட் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஆனா செடி கொடிகளை மட்டுமே சாப்பிட்ற தாவர உண்ணிகளோட நிலைமை ரொம்ப பரிதாபம். தாவரங்கள்ல பொட்டாசியம் தான் அதிகமா இருக்கும், சோடியம் சுத்தமா இருக்காது. அதனால அவற்றுக்கு உப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான தேடலா மாறுது. இந்த உப்பிற்காக காடுகள்ல எவ்வளோ தூரம் போராடுதுன்னு பாருங்களேன். ஆப்பிரிக்காவுல இருக்கிற சில யானைகள் இருட்டுக்குள்ள இருக்கிற உப்பு படிந்த குகைகளை தங்களோட ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு தங்களோட தந்தங்களால அந்த உப்பை தோண்டி எடுக்குது. மான்கள் எல்லாம் வேட்டை விலங்குகள் கிட்ட சிக்கி உயிர் போகும்னு தெரிஞ்சும் கூட இயற்கையா கிடைக்கிற உப்பு கட்டிகளை தேடி அலையுது. இது இயற்கையோட மிக அற்புதமான ஆனா ஆபத்தான ஒரு சர்வைவல் உள்ளுணர்வு. விலங்குகள் உப்பை தேடின மாதிரி மனிதர்களும் உப்பை தேடி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. அப்படி வரலாற்றை மாத்தின உலகின் முதல் உப்புச் சுரங்கத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆஸ்திரியாவுல இருக்கிற ஹால்ஸ்டட் சுரங்கம் தான் அது. சுமார் 25 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த கடல் நீர் ஆவியாகி உருவான பாறை உப்பு இது. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்கால மனிதர்கள் இது முதலா தோண்டத் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 3500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த வெண்கல காலத்துல நிலத்தடிக்கு 250 மீட்டர் கீழே வரைக்கும் போய் அந்த உப்பை வெட்டி எடுத்திருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ஆல்ஸ் மலையில உப்பு தான் அன்னைக்கு அவங்களுக்கான மிகப்பெரிய பொக்கிஷமா இருந்திருக்கு. ஆனா பண்டைய கால மனிதர்கள் இந்த உப்பை வெறும் சாப்பாட்டு சுவைக்காக மட்டும் தேடல. ரொம்ப கடுமையான குளிர்காலத்துல உணவை கெட்டு போகாம பாதுகாக்கவோ, தங்க வளர்க்கிற விலங்குகளை உயிரோட வச்சுக்கவோ, குறிப்பா ஆல்ப்ஸ் மாதிரியான மிக ஆபத்தான மலைப்பகுதிகள்ல நிரந்தரமா குடியேறவும் இந்த உப்பு தான் அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா மனித குலம் உயிர் வாழ்வதற்கான ஒரு முதன்மை கருவியா இந்த உப்பு செயல்பட்டிருக்கு.
இப்ப நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயத்த பார்க்க போறோம். நம்ம மூளையவே கட்டுப்படுத்துற அளவுக்கு உப்புக்கு எப்படி சக்தி கிடைக்குது? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த தானியங்கி உயிர்காக்கும் இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. உடம்புல உப்பு குறைஞ்ச உடனே நம்ம ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். இதனால இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ண முடியாம திணறும். அந்த வினாடியே நம்ம அட்ரினல் சுரப்பிகள் அல்டஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அது நேரா மூளைக்கு சென்று அங்க இருக்கிற HSD2 அப்படிங்கிற நியூரான்களை தட்டி எழுப்பிடும். இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இந்த HSD2 நியூரான்களுக்கு உடம்புல வேற எந்த வேலையும் கிடையாது. இவை நம்ம மூளைய, நம்ம ஒட்டுமொத்த நடத்தைய அப்படியே ஹைஜாக் பண்ணிடும். உனக்கு இப்ப உப்பு தேவை, நீ அதை எங்கேயாவது தேடி போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்மளையே வற்புறுத்தி அந்த உப்பிற்காக நம்மள ஏங்க வைக்கிறது மட்டும்தான் இதோட ஒரே வேலை. அதனால உப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற ஒரு சாதாரண சுவையூட்டி மட்டும் கிடையாது. இது பல கோடி வருஷங்களா நம்மள இந்த பூமியில வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பரிணாம வளர்ச்சியின் மிகச்சிறந்த ஒரு உயிர்காக்கும் கருவி. இத ஒரு பயாலஜிக்கல் மாஸ்டர் பீஸ்னு கூட சொல்லலாம். இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். அடுத்த முறை நீங்க சாப்பாட்டுல உப்பை தூவும்போது உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க உங்க உணவுக்கு சுவை கூட்டுறீங்களா, இல்லனா உயிர் பிழைப்பதற்காக உங்க மூளையிடுற அந்த பழமையான கட்டளையை நிறைவேற்றுறீங்களா? இந்த கேள்வியை கேட்ட பிறகு உப்பை நீங்க பார்க்குற விதம் நிச்சயமாக மாறும்.